கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்படி பலனளிப்பார், எப்படி பார்ப்பார் என்பதை குறித்து சொல்லுகிறார். உன் பிதா என்று சொல்லுகிறார். அவர் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது இந்த உலகத்தை உண்டாக்கின பிதா நம் தகப்பனாய் மாறுகிறார். அதனால அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம வெளியில நல்லா சிரிச்சு பேசலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கிற கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வெளி மனிதனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா அதை நீங்கள் அவரிடத்திலே சொல்லும்போது அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராம். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உதவி செய்வார். நீங்க இன்னர்ல அந்தரங்கத்துல பிதாவை நோக்கி தர்மம் பண்ணினாலோ ஜெபம் பண்ணினாலோ அதுக்குரிய பலனை வெளியரங்கமான ஆசீர்வாதத்தினால் அவர் தர உண்மையிலவராயிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஏனென்றால் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து எழுதுகிறார். அப்போ நாங்க இப்படிதான் பார்ப்போம் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்மளுடைய ஜெபம் அந்தரங்கத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். நம்முடைய மற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவி அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். இது வெளியே மனுஷங்க யாரும் பார்த்து நான் உபவாசம் இருக்கிறேன், நான் உதவி செய்தேன் என்று நாம் பொதுப்படையாக செய்யக்கூடாது. ஏன் என்றால் வெளியரங்கமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னர்ல நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் தேவனிடத்தில் அந்தரங்கத்தில் நோக்கி கதறினால், அழுதால் நம்ம அழுகைக்கு கண்ணீர் உண்டு. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ ஆளுகை இறங்கட்டும், தேவ சமாதானம் இறங்கட்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எங்களுக்கு வெளியரங்கமான நன்மைகளை கொடுத்து மேன்மைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அதிகமாக உம்மோடு இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.